இல்லையா நம்மளோட வேலையில் நம்ம செய்ய வேண்டிய பணியை செம்மையாக செஞ்சீங்களா? சொல்லுங்க. எல்லா பக்கம் மழக்கடையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க நாங்கள் இன்று தினம் மாவட்டத்தில் மாநகராட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டோம். இந்த கூட்டத்திலே 12/3/25 அன்று கவுன்சிலும் சேர்ந்து மேயர் உட்பட எல்லாரும் சேர்ந்து வரியை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் இன்று வரை 1.5 மாதம் ஆகி இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எல்லாரும் பொதுமக்களை எங்கள் காரி துப்புறாங்க. எங்களை ஏன் நீங்கள் வரி குறைப்புன்னு தீர்மானம் நிறைவேற்றி இன்னும் குறைக்காமல் இருக்கீங்க? நாங்கள் டேக்ஸ் போட தயாராக இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த வரி குறைப்பும் எடுக்கப்படவில்லை. மேலும் மாநகராட்சியில் டெண்டர் மார்க்கெட்டுக்கு பன்னீர்செல்வம் பூங்காவில் காய்கறி மார்க்கெட் தான் டெண்டர் விட்டுருக்காங்க. ஆனால் இன்றைய தினம் மாநகராட்சி முழுவதும் ஹைவேஸ் ரோடு எல்லாம் உட்பட தினமும் 50,000 ரூபாய்க்கு வசூல் பண்ணுறாங்க. அதை 50 ரூபா, 30 ரூபா, 100 ரூபான்னு வசூல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பொட்டி கடைக்காரன், சின்ன கடைக்காரன் ரோட்டில் வச்சுருக்கான், கம்மம் விழுக்கிறான், அவனே 30 ரூபா டெய்லியும் போய் கொடுக்கணும்னு மிரட்டுறாங்க. இதை மாநகராட்சிக்கு அந்த பணம் போகிறதில்ல. எங்கே போகணும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி எங்களுடைய கண்ணத்தை தெரிவித்து வெளிநடப்பு செஞ்சுருக்கோம். இப்போ தொடர்ந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பல வருஷம் எதாவது நடந்துருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி டிக்கெட் எல்லாம் வசூல் பண்ணுறது பல வருஷமாக நடந்துட்டு அதை நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். மாநகராட்சியில் நீங்கள் 30 ரூபா 40 ரூபா வசூல் பண்ணுறீங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு தக்காளி பட்டிக்கு 5 ரூபா 20 ரூபா 25 ரூபா வசூல் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, மாநகராட்சி இடத்துல சொல்லியாச்சு. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி சொல்லிட்டு வசூல் பண்ணணும். ஆனால் ஜவுளி கடை, பெட்டி கடை, சாதாரண ரோட்டில் இருக்கிற கடையில் கூட